வெல்கம் டு தமிழ் ஃபுட் மசாலா. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போடுற வீடியோ உடனுக்குடனே பார்க்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ராஜ்மா பீன்ஸை வச்சு நம்ம ஒரு ரைஸ் ரெடி பண்ண போகிறோம். வாங்க ராஜ்மா பீன்ஸ் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். குக்கர் நல்லா சூடு ஏறினதும் எண்ணெய் சேர்த்துடுறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 லவங்கம், ஒரு அன்னாச்சிப்பூ, பிரியாணி இலை, ஒரு ஏலக்காய், 3 வெங்காயம் எடுத்து நல்லா மெல்லிசாக நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிடுறேன். ஒரு பெரிய பச்சை மிளகாய் ஒன்று எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துடுறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா 3 தக்காளியை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடுறேன். வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா மசாலா பொருளெல்லாம் சேர்த்துடலாம். வெறும் மிளகாய் தூள், மல்லித்தூள், உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா தூள், உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயிலே ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வதக்கிக்கலாம். மசாலாவை எல்லாம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா நான் ராஜ்மா பீன்ஸை ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 இல்லை 4 விசில் விட்டு எடுத்திங்கன்னா நல்லா வெந்து வந்துடும். இந்த டம்ளரில் நான் 1.5 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். இதே டம்ளரில் 1.5 டம்ளர் நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற ராஜ்மா பீன்ஸை சேர்த்துக்க போகிறேன். வேக வச்சுருக்கிறதுனால சும்மா லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். ராஜ்மா பீன்ஸை வேக வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம சாதம் குக் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா அரிசி போட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் 300 கிராம் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அரிசியை நல்லா அரை மணி நேரம் ஊற வச்சு அலசி தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த அரிசியை சேர்த்துடுறேன். அரிசியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். கடைசியாக மேலே கொஞ்சம் புதினாவை நான் சேர்த்துடுறேன். இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிடுறேன். ஒரு விசில் வந்ததும் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க போகிறேன். ஒரு விசில் வெயிட் ஃபுல்லாக குறைஞ்சிடுச்சு. ராஜ்மா ரைஸ் சூப்பராக நம்ம ரெடி பண்ணிட்டோம். பார்க்கவே எவ்வளோ நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நல்லா கரெக்டான பதத்துக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். நல்லா உதிராக வந்திருக்கு பாருங்கள். இது போல் நம்ம சாப்பாடில் நம்ம லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து அனுப்புறது, இல்லை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுக்கறது, இது போல் நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் நீங்களும் உங்களுடைய வீட்டில் ராஜ்மா ரைஸ் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.